சாத்தூர் பாரம்பரிய சமையலில் நம்ம பண்ண போகிறது ஹோட்டல் டிஃபன் சாம்பார். நாங்கள் வந்து ஏற்கனவே விட்டுருக்கோம், டிஃபன் சாம்பார் விட்டுருக்கோம். சாத்தூர் பாரம்பரிய சமையலில் நம்ம சாம்பார் விட்டுருக்கோம். இட்லி தோசைக்கு சாப்பிட்றாப்புல சாம்பார் செய்து விட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஹோட்டல் டிஃபன் சாம்பார். ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத இன்றைக்கி செய்ய போகிறேன், பார்ப்போம். அதுக்கு வந்து பருப்பு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி பருப்பு ஒரு கப்பு, தக்காளி ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பல்லாரி வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டில் நம்ம துவரம் பருப்பை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு ஒரு கப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன். அடுத்து வெங்காயம், முருங்கைக்காய். நான் வந்து முருங்கைக்காய் மட்டும் போட்டிருக்கேன். முருங்கைக்காயும் தக்காளி வெங்காயம் போடுறேன். நீங்கள் வந்து கத்தரிக்காய், சவ் நல்ல தடியங்காய் எது இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து முருங்கைக்காயும் தக்காளியும் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இதில் வேக வச்சுருவோம். தண்ணி தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்குருவோம். இப்போ மூடியை போட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். குக்கரில் மூடி போட்டாச்சு. இப்போ வந்து பருப்பு நல்லா ஒரு 3-4 விசில் வரட்டும், வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே மசாலா ஐட்டத்தை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு வந்து ஒரு தக்காளி, ஒரு சின்ன கனிஞ்ச தக்காளி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இதில் ஒரு தக்காளி போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கனிஞ்ச தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பொரிகடலை, பொட்டுக்கடலை 2 ஸ்பூனு, ஒரு தேங்காய் சில்லு, 1.5 ஸ்பூனு மல்லிப்பொடி, 1 ஸ்பூனு வத்தல் பொடி. இப்போ வந்து இதை போட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தக்காளி, பொட்டுக்கடலை, தேங்காய் சில், மல்லி பவுட்ரு, இது வந்து வத்தல் பொடி, மல்லிப்பொடி வத்தல் பொடி. கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா பேஸ்ட்டாக விழுத அரைச்சி எடுத்துக்கிறோம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பருப்புக்கு 4 விசில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து திறந்து பார்ப்போம். பருப்பு நல்லா குழைவாக வெந்துருச்சு பாருங்க. நல்லா பருப்பு நம்மளுக்கு குழைவாக வெந்துருச்சு பாருங்க. இப்படி லைட்டாக மசிச்சு விட்டுக்குருவோம். நல்லா குழைவாயிடுச்சு. இது கூட அரைச்ச விழுத ஊற்றிடுவோம். விட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணீர் விட்டுக்கோங்க. நல்லா தண்ணீர் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் உப்பு போடலை, நம்ம உப்பு போட்டு நல்லா உப்பு போட்டு கிண்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் பச்சை வாடை போகணும், அதுக்கப்புறம் தான் தாளித்து கொட்டணும். சாம்பார் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். நம்ம பக்கத்து அடுப்புலையே தாளித்து கொட்டிடுவோம். அதில் கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போடுறேன். கடுகு உளுந்து சும்மா ஒரு 5-6 வெந்தயம். சாம்பார் பருப்பு சாம்பார், அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு இது ஜீரகம் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். பருப்புக்கு கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், கொஞ்சம் நிறம் மாறட்டும். நம்ம கருவேப்பிலை போட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்க. ஹோட்டல் டிஃபன் சாம்பார் ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும்.
கருவேப்பிலை, இப்போ கொதிக்கிற சாம்பாரில் இதை எடுத்து கொட்டிடணும். நல்லா கிண்டி விட்டு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே மல்லி இலை தூவி இறக்கிடுவோம். கொட்டியாச்சு. இதுக்கு மேலே மல்லி இலையை போட்டு இறக்கிடுவோம். ஒரு கிண்டி விட்டு இப்போ வந்து நம்மளுக்கு ஹோட்டல் டிஃபன் சாம்பார் ரெடி. பாருங்கள், நம்மளுக்கு ஹோட்டல் டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, வெண்பொங்கல், பூரி, சப்பாத்தி எது கூடவும் தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.